Hi everyone, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th chapter 5 ஆன 2D analytical geometry உள்ள சர்க்கிள். ஆக்சுவலாக அதில் வந்து 4 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. சர்க்கிள், எலிப்ஸு, ஹைப்பர்போலா, பேராபோலா. அதில் சர்க்கிள்ஸோட பேசிக்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வாட் இஸ் மீன் பை சர்க்கிள்? சர்க்கிளுக்கான டெஃபினிஷன் என்னது? இட் இஸ் அ லோக்கஸ் ஆஃப் அ பாயிண்ட் இன் அ பிளேன் which moves such that its distance from a fixed point in the plane is always a constant. அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சர்க்கிள் அப்படிங்கிறது நத்திங் பட் லோக்கஸ் ஆஃப் அ பாயிண்ட். லோக்கஸ் ஆஃப் அ பாயிண்ட் அப்படின்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு கிரிக்கெட்டில் வந்து சப்போஸ் எல்பிடபிள்யூ ஏதாவது செக் பண்ணால் பால் ட்ராக்கிங் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? அப்படின்னா என்னது, ஒரு பால் வந்து பிச்சாக எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது அப்படின்னு செக் பண்ணுறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லோக்கஸ் ஆஃப் அ பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த லோக்கஸ் ஆஃப் அ பாயிண்ட் எதை பொறுத்து செக் பண்ணுறாங்க? டிஸ்டன்ஸ் ஃப்ரம் அ ஃபிக்ஸ்டு பாயிண்ட். ஓகேவா? அப்போது ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு லோக்கஸ் ஆஃப் அ பாயிண்ட்டோட டிஸ்டன்ஸ் செக் பண்ணும்போது என்னவாக இருக்கும்? ஆல்வேஸாக கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸில் தான் இருக்குதான். ஸோ எந்த பக்கம் எடுத்தாலும் டிஸ்டன்ஸ் வந்து சேம். ஓகேவா? சேம் டிஸ்டன்ஸில் தான் எல்லா சைட்லேயும் இருக்குது. இப்படி இருக்கிற ஸ்ட்ரக்சர் பேர் தான் என்னென்னு கொடுத்துருக்காங்க? சர்க்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் என்னது? ஃபிக்ஸ்டு பாயிண்ட் தான் சென்டர். அந்த கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அந்த கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ் தான் ரேடியஸ். ஓகேவா? இதுதான் சர்க்கிளுக்கான டெஃபினிஷன். இப்போ சர்க்கிளுக்கான ஈக்குவேஷன் பார்க்கலாம். சர்க்கிளோட ஜென்ரல் ஈக்குவேஷன். ஓகேவா? முதல்ல சர்க்கிளுக்கான சென்டர் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க? சம் ஹச் கமா கே, ரேடியஸ் வந்து ஆர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரேடியஸ் வந்து ஆர். ஓகே, இப்போது நான் வந்து இங்கே பாருங்கள், நான் வந்து பிளாட் பண்ணியிருக்கேன். சர்க்கிள் வந்து சென்டரை வந்து ஹச் கமா கேன்னு எடுத்திருக்கேன். அப்புறம் அந்த சர்க்கிளோட எட்ஜில் வந்து நான் என்னென்ன கொடுத்துருக்கேன்? சர்க்கிளில் வந்து எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை வந்து பிளாட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? அப்போது சென்டர்லேருந்து சர்க்கிள் எண்டு வரைக்கும் உள்ளதுக்கு செக் பண்ணுற வேல்யூ தான் என்னது? ரேடியஸ். ஓகேவா? இப்போது சர்க்கிளோட ஈக்குவேஷன் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது 2 பாயிண்ட் இருக்குது. 2 பாயிண்ட் கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க, 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்? ஃபார்முலா என்னது? x1 மைனஸ் x2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y1 மைனஸ் y2 த ஹோல் ஸ்கொயர் இல்லையா? இதில் இதை x1 y1 எடுத்துக்கோங்க, இது x2 y2ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ நம்மக்கிட்ட 2 பாயிண்ட் இருக்குது. 2 பாயிண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஈக்குவேஷன் ஆஃப் அ சர்க்கிள் வந்து டிஸ்டன்ஸ் மூலமாக நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அப்போது டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். இந்த ஃபார்முலாவில் x1ஓட வேல்யூ, x2ஓட வேல்யூ, y1 வேல்யூ, y2 வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1 என்னது? x மைனஸ் x2 என்னது? h த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y1 வந்து y, y2 வந்து k த ஹோல் ஸ்கொயர். இப்போது இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸை நம்ம என்னென்னு கொடுத்துருக்கோம்? ரேடியஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? அப்போது டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த 2 பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதோட வேல்யூ என்னது? ஈக்குவல் டு ஆர். ஸோ 2 பக்கமும் ஸ்கொயர் பண்ணிடுங்க. ஸோ என்னாகும்? இந்த ஸ்கொயர் ரூட் இருக்கா, இந்த ஸ்கொயர் ரூட்டை நம்ம எப்படி எழுதலாம்? பவரில் 1/2ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? 1/2ன்னு எழுதிக்கலாம். இப்போ 2 பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? x மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர். இந்த இதுங்க ஸ்கொயர் பண்ணும்போது என்னாகும்? இந்த 2 கேன்சல் ஆயிரும். தென் ரைட் ஹேண்ட் சைடு ஒரு ஸ்கொயர். ஓகேவா? ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இதுதான் நம்ம சர்க்கிளோட ஜென்ரல் ஈக்குவேஷன். ஓகேவா? சர்க்கிளோட சென்டர் ஹச் கமா கே, ரேடியஸ் ஆர்னா இதான் நம்மளோட சர்க்கிள் ஈக்குவேஷன். ஓகேவா? ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஸோ இது ரிலேட்டடாக ஒரு சம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ஃபார்முலாவை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு புரியும். சர்க்கிள் ஈக்குவேஷன் எழுதிக்கலாமா? ஈக்குவேஷன் என்னது? எக்ஸ் மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இப்போது உங்களுக்கு எக்ஸாம்பிள் 5.1 உள்ள கொஷின் என்னென்னு பாருங்கள். சென்டர் கொடுத்துட்டாங்க, ரேடியஸ் கொடுத்தாச்சு, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள். ஓகே, சென்டருக்கு கொடுத்துருக்காங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? ஹச் கமா கே இஸ் ஈக்குவல் டு -3, -4. ஓகேவா? ரேடியஸ் எவ்வளோவா? 3. அப்போ ஈக்குவேஷனில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். அப்போ எக்ஸு ஹைட்ஸோட வேல்யூ என்னது? -3. ஓகேவா? ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்ஸ் ஃபஸ்ட் கோஆர்டினேட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ -3. ஓகேவா?
ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ஃபார்முலா பாருங்கள், எக்ஸு மைனஸ் இதில் ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3 இல்லைன்னா இன்னொரு ஸ்டெப் எழுதணும்னு எழுதிக்கோங்க, இப்படி எழுதிக்கோங்க ஓகேவா. த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இதையும் பாருங்கள் இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்குது, ஃபார்முலாலே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் ஆயிரும். ஒய் ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயரோட வேல்யூ என்னது 3 ஸ்கொயர். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுங்க. ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும்ல, ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இங்கே ஏ இருக்க இடத்துல எக்ஸ் இருக்குது, பி இருக்க இடத்துல ஒய் இருக்குது ஓகேவா. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எழுதுனா என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் என்னது 9 ப்ளஸ் 2 இன்ட்டு 3 இன்ட்டு எக்ஸ்னு வரும். அப்போ 6x ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் 16, 2 இன்ட்டு 4 வந்து 8, ஸோ 8y ஈக்குவல் டு 9. எல்லாத்தையும் ஒரே சைடாக கொண்டு வந்துட்டு ஆன்சர் என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் முதல்ல ஸ்கொயர் டேர்ம்லாம் சேர்த்து எழுதிருங்க, எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 8y. கான்ஸ்டன்ட் எல்லாம் பாருங்கள், இங்கே ஒரு ப்ளஸ் 9 இருக்குது, இங்கே ஒரு ப்ளஸ் 9 இருக்குது, ரெண்டும் கேன்சல் ஆயிரும் ஓகேவா. ஸோ ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 0. இதுதான் அவங்க கொடுத்துருக்க கொஸ்டினுக்கான ஈக்குவேஷன் ஓகேவா. புரியுதா என்ன பண்ணுறோம் அப்படின்னு, ஜஸ்ட்டு இதை ஹச்ன்னு எடுத்துக்கிறோம், இதை கேன்னு எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணுறோம் ஃபார்முலாவில். நெக்ஸ்ட் திங், இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் அ சர்க்கிள் இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஓகேவா. அப்புறம் ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு அப்புறம் நம்ம ஆரிஜினில் செக் பண்ணுவோம், ஆரிஜினில் செக் பண்ணிவிட்டு ஜென்ரல் ஃபார்ம் நம்ம எழுதுவோம் ஓகேவா. இப்போ நான் சர்க்கிளோட சென்டர் எங்கே வச்சுருக்கேன்னு பாருங்கள், 0,0 பாயிண்ட், அதாவது ஆரிஜினில் வச்சுருக்கேன் ஓகேவா. ஆரிஜினில் வச்சுருந்தா ஈக்குவேஷன் ஆஃப் அ சர்க்கிள் எப்படி மாறும்னு பாருங்கள். ஆரிஜினில் வச்சோம் அப்படின்னா என்ன ஆகும், h is equal to 0, k is equal to 0. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் அ சர்க்கிள் என்னது, x minus h the whole square y minus k the whole square equal to r square. ஹச்சோட வேல்யூவையும் கேவோட வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இல்லைனா இன்னொரு ஸ்டெப் எழுதலாமா, x minus 0 the whole square y minus 0 the whole square equal to r square. இதிலேருந்து இது 0 தானே, அப்படி கழிச்சு விட்ருங்க, இது தேவையில்லை நமக்கு. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ஓகேவா. இது என்ன ஈக்குவேஷன், ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் அட் ஆரிஜின் ஓகேவா. ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஹச்க்கும் கேவும் 0 ஆயிடுச்சு இங்கே வேல்யூ, அவ்வளோதான், மற்றபடி சேம் தான். நெக்ஸ்ட் திங், ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் அ சர்க்கிள் ஓகேவா. இப்போது இதிலேருந்து சர்க்கிளோட ஈக்குவேஷனை வந்து நம்ம இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுவோம், எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிட்டு அதுக்கு வந்து வேறு சப்ஸ்டியூஷன் கொடுத்து அதை மாற்றி எழுதிடுவோம் ஓகேவா. எப்படி மாற்றி எழுதுகிறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா. இங்கே என்ன இருக்குது, ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா ஃபார்முலா என்னது, ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. அப்போ ஏ இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் இருக்குது, பி இருக்க வேண்டிய இடத்துல ஹைச் இருக்குது. சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர் மைனஸ் 2hx ஒய் ஸ்கொயர் கே ஸ்கொயர் மைனஸ் 2ky. இந்த ஆர் ஸ்கொயரை இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க, ஈக்குவல் டு 0. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2hx minus 2ky plus h square k square minus r square equal to 0. ஈக்குவேஷன் எப்படி மாற்றுறதுன்னு பாருங்கள். முதல்ல எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் எழுதியாச்சு, அப்புறம் ஒய் ஸ்கொயர் டேர்ம் எழுதியாச்சு ஓகேவா. அப்புறம் எக்ஸ் கோஎஃபிஷியன்ஸ் எழுதியிருக்கோம், அது ஒய் கோஎஃபிஷியன், எக்ஸ் டேர்மும் ஒய் டேர்மும் எழுதியிருக்கோம். முதல்ல எக்ஸ் பவர் 2ல் எழுதணும், அப்புறம் எக்ஸ் டேர்ம் எழுதியிருக்கோம், அடுத்து ஒய் டேர்ம், ரிமைனிங் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் எழுதியிருக்கோம் ஓகேவா. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சி இஸ் ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர்னு எடுத்துக்க போகிறேன். அப்புறம் மைனஸ் 2hக்கு பதிலாக 2gன்னு கொடுக்க போகிறேன். அப்புறம் மைனஸ் 2kக்கு பதிலாக 2fன்னு கொடுக்க போகிறேன் ஓகேவா. சப்ஸ்டியூஷன்லாம் பார்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா சிம்பிள் சப்ஸ்டியூஷன் கூட கொடுக்கலாம், இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக கூட வேண்டாம். மைனஸ் ஹச்சுக்கு பதிலாக ஜின்னு கொடுக்க போகிறோம், மைனஸ் கேக்கு பதிலாக
எஃப்னு கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். இந்த சப்ஸ்டியூஷன் மட்டும் போட்டோம்னா ஈக்குவேஷன் எப்படி மாறும்? எக்ஸ் ஸ்கொயரில் எந்த மாற்றமும் இல்லை, ஒய் ஸ்கொயரில் எந்த மாற்றமும் இல்லை. இதில் பாருங்கள், ஒரு மைனஸையும் ஹச்சையும் சேர்த்து என்ன வேல்யூ கொடுத்துடலாம்? ஜின்னு கொடுத்துடலாம். அப்போ ப்ளஸ் 2gx. அடுத்து இதில் பாருங்கள், ஒரு மைனஸ் இருக்குது, ஒரு கே இருக்குது. மைனஸ் கேக்கு என்ன சப்ஸ்டியூஷன்? எஃப். ஸோ 2fy ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இதுதான் நம்மளோட ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் அ சர்க்கிள். ஓகேவா? இந்த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் அ சர்க்கிளை வச்சுட்டு தான் இதுக்கப்புறம் வர எல்லா ப்ராப்ளம்ஸும் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் அ சர்க்கிளை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஸோ ஒன்ஸ் அகெயின் எழுதுங்க ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் அ சர்க்கிளை. ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் அ சர்க்கிள் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் 2gx 2fy ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போது நம்ம கொடுத்தது ரெண்டு சப்ஸ்டியூஷன் ஞாபகம் இருக்கா? சி இஸ் ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர்னு கொடுத்தோம். இதிலேருந்து எனக்கு ஆர் வேணும்னா என்ன பண்ணணும்? ஆர் ஸ்கொயரை மட்டும் இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னா இந்த மைனஸில் இருக்க டேர்ம் ப்ளஸில் வந்துடும். ஸோ இது ப்ளஸ்ஸு. இந்த சி அந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா மைனஸ் ஆயிரும். ஓகேவா? அப்போ ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர் மைனஸ் சி. இதிலேருந்து எனக்கு ஆர் வேணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர் மைனஸ் சி. ஓகேவா? அப்புறம் மைனஸ் ஹச் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு கொடுத்தோம்? ஜின்னு கொடுத்தோம். இம்ப்ளைஸ் தட் ஹச் என்னது? மைனஸ் ஜி. அப்போது இதே மாதிரி கே என்னது? மைனஸ் எஃப். புரிஞ்சுதா? இதெல்லாம் எதுக்கு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா சென்டர் என்னது? இந்த ஈக்குவேஷனோட சென்டர் என்ன அப்படின்னா மைனஸ் ஜி கமா மைனஸ் எஃப். ஓகேவா? ஏன்னா இன் ஜென்ரல் சென்டர் என்னது? ஹச் கமா கே. ஹச்சுக்கு பதிலாக மைனஸ் ஜின்னு நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு, கேக்கு பதிலாக மைனஸ் எஃப்னு கிடச்சிருக்கு. நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்புறம் ரேடியஸ்னால் ஆறு. ஆரோட வேல்யூ இங்கே என்ன கிடச்சிருக்கு? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர் மைனஸ் சி. இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? சென்டர் இதுக்கப்புறம் மைனஸ் ஜி கமா மைனஸ் எஃப். ரேடியஸ் இதுக்கப்புறம் என்னது? ரூட் ஆஃப் ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர் மைனஸ் சி. ஓகேவா? அப்புறம் இந்த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் அ சர்க்கிளை வச்சுட்டு 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா இதோட டிகிரி என்னது? ஆர்டர் 2. ஓகேவா? அப்போ இதோட டிகிரி 2. அப்போது இட் இஸ் அ செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் இன் எக்ஸ் அண்ட் ஒய். ரெண்டுலேயுமே இருக்குது, எக்ஸ்லேயும் இருக்குது, ஒய்லேயும் இருக்குது. ஓகேவா? ஸோ இட்ஸ் அ செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் இன் போத் எக்ஸ் அண்ட் ஒய். அப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயரும் ஆல்வேஸ் நான் ஜீரோ ஆஸ் வெல் அஸ் இது ரெண்டும் சேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னது? இது ரெண்டோட கோஎஃபிஷியன்ட்டும் எப்போயுமே ஜீரோ ஆகாது. அது மட்டும் இல்லாமல் என்னவாக இருக்குமா? இது ரெண்டோட கோஎஃபிஷியன்ட் எப்போயுமே சேமாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்ஒய் வந்து ஆல்வேஸ் ஜீரோ. ஓகேவா? எக்ஸ்ஒய் டேர்மோட கோஎஃபிஷியன்ட் வந்து எப்போயுமே ஜீரோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சம் ஏஎக்ஸ்ஒய் அப்படின்னு இந்த ஏதாவது ஒரு சர்க்கிள் ஈக்குவேஷனில் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த டேர்ம் எப்போயுமே என்ன தான்? ஜீரோ. ஓகேவா? புரியுதா? இதுதான் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, தீஸ் ஆர் த பேசிக்ஸ் ஃபார் சர்க்கிள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதோ டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.